நீங்கள் எந்த வினோதமான பூச்சை முன்னாடி பார்த்துருக்கீங்களா? நான் வாழ்க்கையில் இப்போ தாங்க முதல் தடவை இதை பார்க்குறேன். இது மேலே கை வச்சு பார்த்தேன். கை வச்சோன்னே இந்த மாதிரி சுருங்கிருச்சுன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு மாதிரி கை கால்லாம் லாக் பண்ணிட்டு இருந்துருச்சு. அப்புறமா கையில் எடுத்து பார்த்தேன். அது ஒரு மாதிரி டிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் போட்டுச்சு. கீழே போட்டேன். என்னடா அது வித்தியாசமாக பண்ணுது அப்படின்னு பார்த்தா, கேட்டிங்களா அது என்ன மாதிரி சவுண்டு போடுதுன்னு? அப்புறமா நான் கீழே வச்சு சும்மா கையை வச்சு அழுத்தி பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிச்சு. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது ஏன் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுதுன்னு. ஏதாவது ஒன்று அதை அட்டாக் பண்ண வந்ததுன்னா இந்த மாதிரி அது ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆயிடுது. இதுதான் அது யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டிலலாம் கேட்டேன். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாலாம் வந்து இதில் வச்சு விளையாடி இருக்கேன் சின்ன வயசில் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் அது பேர் கரெக்டாக தெரியல. ஆனால் பாருங்களேன், இயற்கையாகவே அதுக்கு ஒரு நல்ல எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு பாருங்கள். தொட்டோன்னே செத்த மாதிரி நடிக்குது. அப்புறமா அது திரும்ப முயற்சி பண்ணுது. அதனால் முடியலன்னும் போது அப்படியே அந்த கை கால்லாம் சுருக்கிட்டு அதே மாதிரி ஜம்ப் பண்ணிடுது பாருங்கள். இப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த இடத்துலேருந்து மேக்ஸிமம் எஸ்கேப் ஆகி போயிடுது. ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு வித்தியாசமான உயிரினம் அழகாக இருந்தது. அப்படியே விட்டுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.